Two small charged balls of masses m1 2m, m2m have unequal positive charge. Balls are suspended by two strings of unequal length. This unequal length, this unequal positive charges. But this is common, equilibrium and horizontal level same. The angle between the two strings is 45. Find the electrostatic force. Now length equal. Moreover, mass equal கிடையாது, charge equal கிடையாது. ஸோ இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்போ போட்டேன்னா சரி, இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் இதுக்கு போட்டோம்னா என்ன ஆகும்னா மாஸ் ஈக்குவல் இல்லைங்கிறதுனால வெர்டிக்கல் ஆங்கிளும் எனக்கு என்ன இருக்கும், அதுவும் ஈக்குவலாக இருக்காது. ஒரு பக்கம் நான் தீட்டா 1ன்னு வச்சுட்டேன்னா இன்னொரு பக்கம் தீட்டா 2ன்னு தான் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இங்கே வெர்டிக்கல் ஆங்கிளும் எனக்கு என்ன ஆகிடும், இப்போ ஈக்குவலாக நான் எடுக்க முடியாது. ஸோ இப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கும், எனக்கு தீட்டா 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா தீட்டா 2. ஸோ தீட்டா 1 + தீட்டா 2 என்னது 45 டிகிரி. ரெண்டாவது என்ன, இதுக்கு வெயிட் m1 2mன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2mg டவுனில் ஆக்ட் பண்ணும். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இங்கே Q1 இருந்தாலும் Q2 இருந்தாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ இது என்ன வரும் உங்களுக்கு, பாசிட்டிவ் சார்ஜுங்கன்னா ரிப்பல்ஷன். ஸோ இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். இது டென்ஷன் T. ஸோ இதை நான் இந்த டீயை ரிசால்வ் பண்ணேன்னா என்ன ஆகும், எனக்கு இது T cos θ 1, இது T sin θ 1. நம்ம இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஈக்குலிபிரியமில் இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும், T sin θ 1 Fe, T cos θ 1 2mg. ரெண்டையும் டிவைட் பண்ணால் எனக்கு tan θ 1 என்னது Fe/2mg ஆகிடும். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி நான் tan θ 2 என்ன வேறு வழியில் இதுக்கு பண்ணி ஆகணும் இல்லையா. இது என்னது mg, இது Fe, இது டென்ஷன். அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இங்கே இது θ 2 இல்லையா. அப்போ T cos θ 2, இது என்ன ஆகும் எனக்கு T sin θ 2. ஸோ இப்போ இந்த T கேன்சல் ஆகி நீங்கள் வேறு என்ன, இந்த லென்த்து வேறு எல்லாமே வேறுங்கிறனால டென்ஷன் நீங்கள் வேறு T1ன்னு எடுத்துக்கலாம், அது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இதை நான் சால்வ் பண்ணேன்னா tan θ 2 will be equal to Fe/mg ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், tan A + B. tan A + B என்னது, எனக்கு tan A + tan B divided by 1 - tan A tan B. இங்கே θ 1 θ 2ன்னு எடுத்துருக்கோம். இப்போ இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன, இப்போ இது tan 45 1. இப்போ tan θ 1 F/2mg + F/mg 1/F/2mg into F/mg. ஸோ F/mg நான் வெளியில் எடுத்தேன்னா ஸோ எனக்கு என்ன ஆகும் இல்லைன்னா 1 - F² என்ன ஆகிடும் எனக்கு 2m²g². கரெக்டா? ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு இங்கே 2mg நான் எல்சிஎம் எடுத்தேன்னா இங்கே என்ன ஆகும் எனக்கு 3f ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே எல்சிஎம் 2m²g² - f², 3f, இங்கே 2m²g², இங்கே 2mg. ஒரு m ஒரு 2 கேன்சல் ஆகிடும், ஒரு m ஒரு g கேன்சல் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நான் திரும்ப இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினா எனக்கு என்ன வரும், ஸோ இப்போ 2m²g² - f² = 3f(mg)ன்னு ஆகிடும். ஸோ இப்போ இது இங்கே கொண்டு வாங்க, f² + 3f(mg) - 2m²g² = 0. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் Fல இருக்கா. ஸோ அப்போ எனக்கு F என்ன ஆகும், -b. b என்னது இது. ஸோ -3mg ± b² - 4. b² என்னது 9m²g². Minus of minus will become plus 4ac. 4 into 2 8 m². a 1 தானே, அதனால் 8²g². டிவைடட் பை எனக்கு என்ன 2. ஸோ இப்போ என்ன ஆகும் எனக்கு, ஸோ மைனஸ் ஃபோர்ஸ் மைனஸ் நெகட்டிவ் சைன் இங்கே அக்செப்ட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் ஆல்ரெடி, அது டைரக்ஷன் மட்டும்தான் ஃபோர்ஸுக்கு வரும். ஸோ எனக்கு -3mg ப்ளஸ் இங்கே என்ன ஆகும் 17m²g²/2 மட்டும்தான் நான் எடுக்கலாம். மைனஸ் சைன் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுலேருந்து நான் எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், -3mg ப்ளஸ் √17mg divided by 2. இப்போ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினேன்னா mg/2 into √17 - 3. இதுதான் இப்போ ஆன்சர். ஓகே, நெட் ஃபோர்ஸ்.